திருச்செந்தூர் முருகன் ஆசையோடு அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த மேச ராசி லக்னம். இப்படிப்பட்ட நிலம் வீடு அமைஞ்சால் நீங்கள் தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி, யூ ஆர் லக்கி மேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதிவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக மேசம் அப்படின்னாவே இந்த நிலம், பூமி, சொத்து, வாகனத்தை பற்றியெல்லாம் சொல்லணும்னா நம்ம 4ஆம் இடத்தை தான் பார்க்கணும். அப்போ இந்த மேசத்துக்கு 4ஆம் இடம் அப்படின்னா என்ன ராசின்னு பார்த்தோம்னா கடகராசி. அப்போ அந்த கடகத்தில் குரு பகவான் உச்சமாகிறாரு, அதே மாதிரி சந்திர பகவான் ஆட்சி ஆகிறாரு, செவ்வாய் பகவான் அங்கே நீசமாகிறாரு. அப்போ குரு பகவான் அப்படிங்கிற ஒரு காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதி, 12ஆம் இடத்துக்கு அதிபதியும், சந்திர பகவான்கிறவன் 4ஆம் இடத்துக்கு அதிபதி மட்டும்தான். செவ்வாய்ங்கிறது 1ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்போ இந்த மேசம் அப்படிங்கக்கூடியவங்களுக்கு நிலம் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் அமையறதுல சில பிரச்சனைகள் வரும். அமைஞ்சாலும் அந்த நிலத்தை அவங்க பாதுகாக்க முடியாது. அதாவது முதல் வாங்கக்கூடிய ஒரு நிலம் அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தில் ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். 2ஆவதாக வரக்கூடிய நிலம் தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி ஆகணும்னா உங்கள் இடம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வசதி வாய்ப்பு நிறைந்தவர்கள் இருக்கக்கூடிய, ஒரு கௌரவமானவர்கள் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி சார்ந்த இடங்கள்ல இடம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம். அதே மாதிரி உங்கள் இடத்துக்கு அருகாமையில் சுற்று வட்டாரத்தில் சுடுகாடு சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்புகள் இருந்ததுன்னா உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். சுடுகாடு அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை, கிட்டத்தட்ட வீட்டுக்கு ஒரு 1/4 கிலோமீட்டருக்குள்ளே சுற்றுறவர்கள் நீங்கள் எந்த திசையை பார்த்தாலுமே மேக்சிமம் சுடுகாடு உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். இப்படிப்பட்ட இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அரசு சம்பந்தப்பட்ட அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு இருக்கிறவங்க, இல்லை வெளிநாட்டு செல்ல இருக்கக்கூடியவங்க பக்கத்தில் நியர்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் 2 சம்சாரம் அல்லது கணவனை இழந்தவங்க யாரோ ஒருத்தர் நியரில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இந்த மேசத்துக்கு வடக்கு தலைவாசல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ராஜயோகம். கிழமையர் வீதியில் வடக்கு பார்த்து ஒரு இடம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல கிழக்கு பார்த்து மட்டும் வீடு கட்டக்கூடாது. ஏன்னா உங்கள் இடம் இயற்கையிலே பார்த்தீங்கன்னா கிழமையர் வீதியில் தெற்கு பார்க்குற மாதிரி தான் இடம் அமையும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து அமைக்கிறதுக்கு யோகம் இருக்கும். ஆனால் கிழக்கு பார்த்து நம்ம அமைக்கக்கூடாது. ஏன் அமைச்சோம்னா உங்கள் இடம் இயற்கையிலேயே அக்னி மூலை பார்த்தாப்புல தான் கொஞ்சம் டிகிரி வயசில் வரும். ஆனால் நீங்கள் வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சிங்கன்னா ஈசானி மூலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். இந்த மேசத்தில் இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட சந்திரன் 4ஆம் இடத்து அதிபதிங்கிறதுனால ஒரு தாயை அந்த வீட்டில் எந்த அளவுக்கு வச்சு பராமரிப்பு பாதுகாக்கிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம், யுவர் லக்கி அப்படிங்கிறது அவங்களுக்கு இயற்கையாகவே அமையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேச ராசிக்காரங்க வீடையும் தொழில் செய்யக்கூடிய இடத்தையும் ஒரே இடத்துல அமைக்கக்கூடாது. அப்படி அமைச்சாங்க அப்படின்னா வளர்ச்சியை தடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 4ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய இடத்திற்கு நேர் எதிர்பார்வை அப்படிங்கிறது 10ஆம் இடம், கர்மம் சம்மந்தப்பட்ட இடம். அப்போ 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் கூட. அப்போ தொழில் செய்கிற இடத்தையும் வீட்டையும் ஒரே இடத்துல அமைக்கக்கூடாது. அப்படி அமைச்சிங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தடைபடுறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை கொடுக்கும். மேக்சிமம் உங்கள் வீட்டில் அதிர்ஷ்டம் கிடைக்கணும், யுவர் லக்கி கிடைக்கணும் அப்படின்னா 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ இம்ப்ரூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? குலதெய்வத்துடைய கோயிலுக்கு பௌர்ணமி நன்னாளில் போய் வழிபாடு எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது, ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கும். இந்த மேசம் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 வயசுக்கு மேலே வாங்கக்கூடிய ஒரு நிலம், பூமி, சொத்து அப்படிங்கிறது தான் ஒரு முறையான சொத்து, முறையான அமைப்புகளை கொடுக்கும். இல்லை அப்படின்னா அது சரியான ஒரு முதலீடு சொத்துக்களாக அமையாது. இவங்க தாம் பேரில் எப்பயுமே மேசத்துக்காரங்க தாம் பேரில் ஒரு நிலமோ வீடோ ஒரு சொத்தோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அமைக்காதீங்க. இவங்க எதுக்கு அமைக்கலாம்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்கு, இடம் வாங்கி விற்கிறதுக்கு, அதுக்கு மட்டும் இந்த மேசத்துக்காரங்க யூஸ் பண்ணிக்கங்க. பர்மனெண்ட்டாக நம்ம பேரில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது இருக்கிறதுக்கு உண்டான கொடுப்பினை கொடுக்காது. ஏன்னா செவ்வாய் அந்த இடத்துல ஒரு நீசமாகக்கூடிய தன்மையை கொடுக்கும். அப்போ என்னடா நம்ம இத்தனை இடம் வாங்கினோமே ஒரு இடத்த கூட நம்மளால் பாதுகாக்க முடியலன்னு
உங்களுடைய மனசில் ஒரு குமுறல்கள் வரக்கூடிய சூழ்நிலையில் கொடுத்துரும். அதனால் ஜாதகப்படி நிலம் வீடு உங்களுடைய ஜாதகத்துக்கு சம்சாரத்தை பேரில் அமையலாமா, இல்லை அம்மா பேரில் அமைக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உங்களோட ஜாதகத்தை கொஞ்சம் டெப்த்தாக போய் ஆராய்ஞ்சு மிகப்பெரிய ஒரு கனவுகளை பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு வீடு கோயில் மாதிரி அமையும். அதாவது வீட்டிலே கோயில் மாதிரி அமைனா பூஜை ரூம் வச்சு கண்டிப்பாக கட்டுங்க. பூஜை ரூம் அப்படிங்கிறது கம்பல்சரி. இந்த மேசம் அப்படிங்கக்கூடியவங்களுக்கு வீட்டில் பூஜை ரூம் இருந்ததுன்னா மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். பூஜை ரூமில் உங்களுடைய குலதெய்வ படம் கண்டிப்பாக அவசியம் இருக்கணும். ஏன்னா சில பேர் குலதெய்வத்தோடைய படத்தை பண்ண மாட்டாங்க. ஏன்னா மேசராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு உச்சம் பெயர்றாரு. அப்போ குலதெய்வத்தை படத்தை மிகப்பெரிய அளவுக்கு பெரிய சைஸில் பிரதான குலதெய்வத்தை பெரிய சைஸில் நீங்கள் அந்த பூஜை ரூமில் ஒரு படத்தை மாட்டி நீங்கள் வழிபட்டு இருக்கிறப்ப மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கோடீஸ்வரனாகணும் மிகப்பெரிய ஒரு லக்கி மேனாக இருக்கணும்னா என்னார வீட்டில் குறைந்த பணமாவது நீங்கள் செலவு பண்ணக்கூடாது, இந்த பணத்தை நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு குறைஞ்ச பணத்தினாச்சும் நீங்கள் பீரோவில் ஒரு மஞ்சள் துளி போட்டு, இல்லைன்னா மரப்பொட்டி வச்சுருக்கிறவங்க மரப்பொட்டி வச்சு அதில் அந்த பணத்தை போட்டு எந்நேரம் நீங்கள் வச்சுக்கிட்டே இருங்க. அப்படி வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறதுக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகளே இருக்காது. மேக்சிமம் இந்த மேசத்துக்கு கிட்டத்தட்ட செவ்வாய் அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் 10ஆம் இடத்துல தான் உங்களுக்கு உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு 10ஆம் இடம்னா கர்மஸ்தானம். அப்போ வீட்டில் ஒரு சந்தோஷமாக ஒரு மன மகிழ்ச்சியோடு நல்லபடியாக வாழணும் அப்படின்னா இந்த கர்ம காரியங்கள் நடக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வாங்க. நேரில் பக்கத்தில் வந்து உங்கள் இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சுடுகாடு சம்மந்தப்பட்ட நியர்னால் பக்கத்தில் இல்லை, ஒரு 1/4 கிலோமீட்டருக்குள்ள எங்கே வேணுமாலும் இருக்குதான்னு பாருங்கள். அப்படியெல்லாம் இருக்கிற இடத்துல ஒரு நிலமோ பூமியோ ஒரு சொத்தோ நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் வல்லமையும் நிச்சயமாக கொடுக்கும். அப்போ உங்கள் பேரில் முடிஞ்ச அளவுக்கு இடத்த வாங்காமல் தவிர்த்துக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் கிட்டத்தட்ட திருச்சி அல்லது மதுரை இந்த இடத்துலேருந்து கோயம்புத்தூர் இந்த மாதிரி அருகாமையில் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற வேலை செய்வாங்க. இல்லை அப்படின்னா அந்த இடத்துலேருந்து ஒரு வரக்கூடிய வாழ்க்கை துணை அமையலாம். அல்லது உங்களுடைய நீர் பக்கத்தில் இந்த இடத்துல தொழில் செய்கிறவங்க இந்த இடத்துலேருந்து ஒருத்தர் வந்து குடியிருக்கிறது, இந்த இடத்துல இருந்து ஒரு பொண்ணு கட்டிட்டு வர்றது, பொண்ணு கொடுக்கறது, இதெல்லாமே மேக்சிமம் இவங்களுக்கெல்லாம் அப்படி அமையும். இப்படி எல்லாம் அமைஞ்சது அப்படின்னாவே இந்த மேசத்துக்கு யூஆர் லக்கி மேன் தான். நீங்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலி. இந்த அமைப்புகளில் இந்த மேசம் அப்படிங்கிறவங்களுக்கு வடக்கு பார்த்து ஒரு வாசல் வைத்த வீடும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ள பகுதியில் தலைவாசலும் கிழமை அமைப்பு கொண்ட வீதியும் அப்படி இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம், மிகப்பெரிய ஒரு லக்கி. இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நான் மீண்டும் அடுத்த ரிஷபராசி பதிவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.